அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சூரிய மண்டலம் விஷ்ணு அம்சம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இறைவனுடைய இதுவரை கூறப்பட்ட பிரம்மாம்ச அலைகள் சூரிய மண்டலம் முழுவதிலும் ஏக காலத்தில் ஒரே மாதிரியாக வேலை செய்யும். ஆனால் சூரிய மண்டலம் ஆதாரங்களுக்கும் கிரக கோளங்களும் சூரியனிடமிருந்து வெவ்வேறு தூரத்திலும் வெவ்வேறு வண்ணத்திலும் அமைந்துள்ளபடியால் அவை குளிர்ந்தும் இறுகி கட்டிப்பட்டு வாழ்க்கைக்கு வேண்டிய நிலையை ஏக காலத்தில் எய்தவில்லை. அதனால் விஷ்ணு அம்ச அலைகள் ஒவ்வொரு கிரகத்திலும் அதன் பக்குவத்தை பொறுத்து தனித்தனியாகவே வேலை செய்ய தொடங்குகின்றன. ஆகவே இனி கூறப்பட போவது பூலகத்தை மட்டும் குறிப்பவை ஆகும். அம்மாதிரி நிகழ்ச்சிகள் மற்ற கிரகங்களும் முன்னும் பின்னுமாக நடைபெறும் என்று நாம் அதை நம்ம கொள்ளுதல் வேண்டும். முன்னும் பின்னுமாக நடைபெறும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கணும். ஓகேங்களா? இதனுடைய விஷ்ணு அம்சத்தின் சிறப்பு குணங்கள்: அதன் வசீகர சக்தி. விஷ் என்பது வியாபகம் என்று பொருள்படும். மகாமாயை அல்லது மூல பிரகிருதியில் பிரம்மாம்சமானது வேற்றுமையை உண்டு பண்ணி ஒற்றுமை என்று ஒட்டாமல் பிரித்து வைத்திருக்கும் தத்துவங்கள் வியாபித்து நின்று அவற்றுள் ஒவ்வொன்றுக்கு பற்றுதலை உண்டு பண்ணுவதே விஷ்ணு சக்தி தொழில். உலகில் காணப்படும் காதல், அன்பு, நட்பு மற்றும் ஒற்றுமைக்கான குணங்கள் அத்தொழிலின் விளைந்தவையே ஆகும். பிரம்மாம்சத்தின் படைப்பாகிய அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒன்றையொன்று அண்டாமலும் தீண்டாமலும் தலைவிரி கோலமாக பேயாட்டம் ஆடுவதை பற்றி தற்கால விஞ்ஞானிகள் அதிசயிக்கின்றனர். இந்த அற்புதங்கள் அவற்றின் நூல்களில் நீங்கள் பார்க்கலாம். இனி விஷ்ணு அம்சத்தின் முதல் அலையானது பூமியை நோக்கி வரும்பொழுது மகர்லோகத்தில் மேற்பட்ட உலகங்களில் அது வேலை செய்யும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் அதன் மகர்லோகத்திறங்கி பின்னர் அதன் வேலை ஞானிகளால் ஒரு சிறிது விளக்கியும் உள்ளப்பட்டது. அங்கனம் அந்த அலைகள் மகர்லோகத்தை வியாபித்து அங்கு தங்கி நின்று தொழில் புரியும் அவசரத்தில் அதன் முதலாந்த தாது வர்க்கம் என்று சொல்லப்படும் ஃபர்ஸ்ட் எலமெண்டல் கிங்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தத்துவத்தின் வேலையால் ஏற்படும் ஒரு பலன் மகர்லோகத்தில் உள்ள அணுக்கள் சப்த தாதுக்களும் ஒன்றையுடையொன்று இணைந்து நின்று மனிதனுக்கு மகர்லோகத்திற்குரிய அருவமான உடம்பை நல்குவதால் ஆகும். மகர்லோகம் அருவமான உலகம் என்பதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அதாவது மகர்லோகம் அருவமான உலகம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இந்த முதலாந்த தாது வர்க்கம் தொழிற்படாத போது இந்த மனிதனுடைய அருவமான உடம்பு உண்டாவதில்லை. அவ்வுடம்பு இல்லாத போது அவனுடைய மகர்லோகத்தின் வாழ்க்கையே இல்லை. அருவமான உடம்பு பெரிய மூட்டை போன்ற பிண்டாகாரமாக இருக்கும் என்றும் அது மனிதனுடைய கருவிகளில் ஒன்று மேலே விளக்கப்பட்டுள்ளது. இந்த தாது வர்க்கத்தின் உயிர் உடம்பிலும் சிறிது தளர்ச்சியடையும் பொழுது அந்த உடம்பு கலைந்து அதன் பந்திலிருந்து விடுபட்டு தன் இயற்கை நிலை அடைவதற்கு ஆதி முதலே இடைவிடாது பாடுபட்டு கொண்டிருக்கும் பிரம்ம அலையானது அதன் அணுக்கள் விஷ்ணு அலையின் வசீகரிக்க காட்டி நின்று விடித்தது பழையபடி தனிப்பொருளாகி விடும். இந்த போட்டி இயற்கையின் சப்தலோகங்களிலும் இடைவிடாது நடந்து கொண்டு இருக்கின்றதென்று இந்த உண்மையை பிரம்ம விஷ்ணுகளின் ஓயாத போர்க்களமாக நம் புராண கதைகள் சித்தரிக்கப்படுகிறது. இது இறைவனுடைய இயற்கை நியதியை கதை மூலமாக விளக்கப்படுகிறது. கிண்டர் கார்டன் முறையாகும். முதலாந்த தாது வர்க்கத்தின் மற்ற வேலை அருவமான எண்ணங்களை உருவகப்படுத்தலாம். மனிதனுடைய உண்மை, நன்மை, அழகு, அன்பு, பக்தி முதலிய அருவமான நினைவுகள் உணரும் போத அம்மனிதனுடைய அருவமான உடம்பிலிருந்து அவனை சுற்றியுள்ள மகர்லோகத்தில் உள்ள விதவிதமான ஜோதிமயமான நிறங்களில் கோடி சூரிய பிரகாசத்தின் அற்புதமான கோல வடிவங்களிலும் அலைகள் உண்டாகி நாற்புறமாக பரவி உலகெங்கும் நன்மையையும் இன்பத்தையும் சாந்தியையும் அளிக்கும். இந்த முதலாவது தாது வர்க்கத்தின் ஒரு மன்வந்தர காலம் வரை மகர்லோகத்திலேயே தங்கியிருந்து பின் சுவர்லோகத்திற்கு இறங்கி அவ்வுலகம் வியாபித்து நிற்கும். அப்போது அதன் தோற்றம் இரண்டாம் தாது வர்க்கம், அதாவது செகண்ட் எலமெண்டல் கிங்டம் எனப்படும். சுவர்லோகம் உருவமான உலகம் என்றும் மேலும் கூறப்பட்டிருக்கிறது. நம் வீடு, மரம், மலை நினைத்தவுடன் நம் கண்ணுக்கு முன் நெற்றிக்கு நேர நினைத்த உருவங்களை தத்ரூபமாக சூட்சும நிலையில் தோன்றி சற்று நேரத்தில் அப்படியே நிலைத்து நிற்கும். சொர்க்கோலோகத்திலே தத்துவங்களை ஒன்றையோடு ஒன்று கூட்டி அந்த விதமாக உருவங்களை ஆக்குவதே இரண்டாம் தாது வர்க்கத்தின் ஒரு வேலையாகும். மனிதனுடைய உருவமான உடம்பு உண்டு பண்ணி அவனுடைய இரு பிறவிகளுக்கும் கிடைக்காலம் முழுவதும் அதனை நிலைக்க வைப்பதும் இந்த வர்க்கத்தின் ஒரு வேலையாகும். இங்கு பிரம்ம விஷ்ணு அலைகளுக்கிடையே
மேற்சொன்ன போர் இடைவிடாது நடந்து கொண்டிருக்கும். நம் வீடென்று நினைத்த உடனே விஷ்ணு அலைகள் அவ்வீட்டிற்கு உருவத்தை சுவர்லோக பொருட்களால் நம் மனக்கண் முன்னே உண்டு பண்ணும். அது நெற்றிக்கு பார்வையுடையவர்களுக்கு அனுபவமாக காணப்படும். வீடு கட்டி பிடிக்க விஷ்ணு அலைகள் அதன் தாதுக்களை நாலா மூலையில் இருந்து கயிறு கட்டி இழுப்பது போல பிரம்ம அலையையும் வேலை செய்ய விஷ்ணு அலையும் தளரும் பொழுது பிரம்ம அலையின் சக்தியால் அந்த வீட்டுருவம் உழைந்து போகும். அப்போது அந்த வீட்டு மனிதன் திரும்பும் நினைப்பால் வீட்டுருவம் உடனே பலம் பெற்று பின்னும் விளங்கும். அங்கு அந்த உருவத்தை வேண்டிய நேரத்திற்கு நிறுத்த வல்லமை சிவாம்சமாகிய ஆன்மாவாகும். அதன் பிரம்மா விஷ்ணுக்களுக்கிடையே ஜோதி என்று தோன்றி சண்டை ஓயாது செல்லும் திருக்கார்த்திகை தீபம் என்று அறிய வேண்டும். இந்த சண்டை நமது உடம்புக்குள் உள்ளவரை அவை ஒன்றோடொன்று இடைவிடாது நடந்து கொண்டே இருப்பதால் சிவசக்தி ஆன்மசக்தி ஒருவனிருந்து வலுவற்ற போது அந்த உடம்புகள் பிரிந்து போய் அவன் இறந்து விடுகிறான். இவ்வாறின்றி கார்த்திகை தீபத்திற்கு வேறு பல உட்பொருள்களும் உள்ளன. அடுத்ததாக சுவர்லோகத்திலிருந்து கீழே இறங்கி அதே சமயத்தில் விஷ்ணு அம்சத்தின் இரண்டாவது அலை என்று மகர்லோகத்தில் புதிதாக வந்திறங்கும். அங்கு புதிய முதல் தாது வர்க்கமாக விளங்கும். அப்போது முந்தைய முதல் அலைகள் இரண்டாம் தாது வர்க்கத்திற்கு தொழிற்படும். பின் இது போர்லோகத்தில் இறங்கி மூன்றாவது தாது வர்க்கத்தின் போது மகர்லோகத்தில் உள்ள இரண்டாவது அலை சுவர்லோகத்திலிருந்து இறங்கி இரண்டாவது தாது வர்க்கம் ஆகும். அப்போது புதிய விஷ்ணு அலை என்று மூன்றாவது அலை மகர்லோகத்திலிருந்து தோன்று முதலாந்த தாது வர்க்கமாகிய வேலை செய்யும். இனி முதலில் சொல்லப்பட்ட விஷ்ணு அலை பூமியிலிருந்து வந்து உலோக வர்க்கமாகும். உலோகமாக அது மாற்றும் பொழுது விஷ்ணு அம்சத்தின் 4வது புதிய அலை முதல் தாது வர்க்கமாக தோன்றும். மற்ற அலைகள் படிப்படியாகவே கீழிறங்கும். இவ்வாறு இடைநின்றி 3 தாது வர்க்கங்களும் போர்லோகத்திலிருந்து மகர்லோகங்களில் சிருஷ்டி காலம் முதல் சம்ஹார காலம் வரை என்றும் வேலை செய்து கொண்டே இருக்கும். இதுதான் சூரிய மண்டலம் விஷ்ணு அம்சம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.